ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ருல்லா கொல்லப்பட்டு பல நாட்கள் ஆகும் நிலையில் அவரது உடல் எங்கு இருக்கின்றது அப்படிங்கிற கேள்வி எல்லோருக்குமே எழுந்திருக்கு. அது சம்பந்தமான முக்கியமான விவரங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் கொல்லப்பட்டு பல நாட்கள் ஆகும் நிலையில் அவரது இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியை மிக பிரம்மாண்டமான அளவில் நடத்தணும் அப்படிங்கிறது லெபனான் பொதுமக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அதே நேரம் இறுதிச் சடங்கின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதை வழக்கமாக வச்சிருக்கிறாங்க. அவ்வளவு ஒரு மோசமான நிலையில் இஸ்ரேல் இருப்பதை இது காட்டுது. அதனால் நஸ்ருல்லா அவர்களுடைய இறுதிச் சடங்கில் மிகப்பெரிய அளவில் அந்த அமைப்பின் ஆதரவாளர்கள், முக்கியமான தலைவர்கள், ஈரானினுடைய அதிகாரிகள், முஸ்லீம் உலகத்தைச் சேர்ந்த முக்கியமான அதிகாரிகள்லாம் கலந்து கொள்வார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படும் நிலையில் அந்த இறுதிச் சடங்கின் மீது தாக்குதல் நடந்தால் என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு ஆலோசனையில் லெபனான் அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகின்றது. லெபனான் அரசாங்கம் அமெரிக்காவை தொடர்பு கொண்டும் ஒரு வாக்குறுதி கேட்டிருக்கிறாங்க. நஸ்ருல்லா அவர்களுடைய இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியை பிரம்மாண்டமான அளவில் நடத்தும் போது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தாமல் இருக்கணும், அதற்கு உங்களால் உதவ முடியுமா அப்படின்னு சொல்லி லெபனான் அதிகாரிகள் கேட்டிருக்கிறாங்க. அமெரிக்கா இது வரைக்கும் எந்த விதமான வாக்குறுதியும் கொடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கு. தற்போதைக்கு ஹிஸ்புல்லா தலைவர் அவர்களுடைய உடல் ஒரு ரகசியமான இடத்துல பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. எனவே ஒரு உகந்த சூழல் வரும் வரைக்கும் அந்த இறுதிச் சடங்கு நிகழ்ச்சி என்பது தள்ளி வைக்கப்படுவதாக ஹிஸ்புல்லா தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக லெபனான் மீதான தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கி சுமார் 5 நாட்கள் ஆகும் நிலையில் தொடர்ச்சியாக எப்படி காசா மீது குண்டு வீசினார்களோ அதே போல் லெபனானுடைய தலைநகர் பெய்ரூட் மீது மிகப்பெரிய அளவில் குண்டுவீச்சு தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்திட்டு வராங்க. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா பல லட்சம் மக்கள் சிரியாவிற்கு அகதிகளாக அவர்கள் இடம்பெயர்ந்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் காசாவை போலவே அரசு பள்ளிக்கூடங்களில் பல லட்சம் மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு தேதி அக்டோபர் 6. அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்திய தினம். அன்றைய தினத்தை உலகம் முழுவதும் ஒரு துக்க தினமாக இஸ்ரேல் அரசு அங்கீகரிப்பதற்கான நிகழ்ச்சிகளை அவங்க ஏற்பாடு செஞ்சுட்டு வராங்க. அதே நேரம் காசா மீதான தாக்குதல் தொடங்கியும் ஓராண்டுகள் ஆகின்றது அப்படிங்கிறது நாம் நினைவில் வைக்கணும். கிட்டத்தட்ட 42,000 மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 1,20,000 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. இப்போது புதிதாக லெபனானிலும் பலி எண்ணிக்கை உயர தொடங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 2,000 பேர் லெபனானியர்கள் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஹிஸ்புல்லாவினுடைய 150 இலக்குகளை கடந்த 5 நாட்களாக தாக்கியிருப்பதாக இஸ்ரேல் சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரம் தெற்கு லெபனானை இஸ்ரேலால் முழுவதுமாக கைப்பற்ற முடியவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்னும் சொல்லப்போனால் அண்மையில் வந்த தகவல் படி சுமார் 10 மீட்டர் அளவிற்கு தான் இஸ்ரேலிய படைகள் லெபனானுக்குள் நெருங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதை நம்மளால் பார்க்க முடியுது. தரை வழியாக அவர்கள் உள்ளே செல்வதற்கான வழிகள் இல்லாதன் காரணமாக தொடர்ந்து வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்திட்டு வர்றதை நம்ம பார்க்க முடியுது. அதே நேரம் ஹிஸ்புல்லா அமைப்பு முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மிக தீவிரமான ராக்கெட் தாக்குதல்களை வடக்கு இஸ்ரேல் மீது அவங்க நடத்திட்டு வராங்க. இந்த தாக்குதல்களில் பலர் கொல்லப்பட்டதாக, பலர் காயமடைந்திருப்பதாக தகவல்கள் வந்தாலும் கூட இஸ்ரேல் தரப்பு தொடர்ந்து அது சம்பந்தமான செய்திகளை வெளியிடாமல் இருந்துட்டு வராங்க. அண்மையில் வந்த தகவலின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முதல் 3 நாட்கள் இஸ்ரேல் தரப்பில் ஏற்பட்ட இழப்புகள் தொடர்பான செய்திகள் தொடர்ந்து வெளியாகிட்டு இருந்துச்சு. 4ஆம் நாள் 5ஆம் நாள் அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேல் தரப்பில் என்ன உயிரிழப்புகள் ஏற்பட்டது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியல. மிகப்பெரிய அளவில் மீடியா ஆடிட் அவங்க பண்ணக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. இதனை ஒட்டி இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்க்கும்போது ஈரானுக்கு பதிலடி கொடுப்பதற்காக இஸ்ரேல் முழு வீச்சில் தயாராகி வருகிறது அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து பார்க்க முடியுது. அப்படி இஸ்ரேல் ஈரானை தாக்கினா ஈரான் கடுமையான பதிலடி கொடுப்பதற்கு ஈரானும் தயார் நிலையில் இருப்பதாக அந்த செய்திகளும் வெளியாகியிருக்கு. எந்த அளவிற்கு அப்படின்னா இஸ்ரேலில் எந்தெந்த இடங்களை தாக்க வேண்டும், எப்படி தாக்க வேண்டும் அப்படிங்கிற முழுமையான பட்டியலும் அதே போல் முழுமையான ஒரு பிளானும் ஈரானிடம் இருப்பதாக, அந்த இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்கன்னா அடுத்த செகண்டே கடும் பதிலடி கொடுப்பதற்கு ஈரான் தயாராக இருப்பதாகவும் அந்த தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இப்போ உலகமே அஞ்சக்கூடிய ஒரு கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஈரானிடமும் அணு ஆயுதங்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதே போல் இஸ்ரேலிடமும் அணு ஆயுதம் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த அணு ஆயுத ஆராய்ச்சி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்திட்டா என்ன செய்வது, அல்லது அணு ஆயுத தாக்குதலே ஏதாவது ஒரு நாடு முன்கூட்டியே நடத்திட்டாங்கன்னா என்ன செய்வது அப்படிங்கிற கவலை தான் உலகம் முழுவதும் ஏற்பட்டிருக்கு. ஆனால் இப்போதைக்கு இந்த 2 நாடுகளுமே அணு ஆயுதத்தை கொண்டோ அல்லது அணு ஆயுத ஆராய்ச்சி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்போவதாக எதுவுமே வெளிப்படையாக அதிகாரப்பூர்வமாக 2 பேருமே சொல்லலை. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈரானினுடைய எண்ணெய் கிணறுகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதற்கு அவங்க திட்டமிட்டு வருவதாக பார்க்கப்படுது. இது சம்பந்தமாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடனிடமே செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும்போது அவர் அந்த ஒரு முயற்சியை இஸ்ரேல் கைவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தியை அவர் ஊடகத்தில் சொன்னார்.
அதாவது ஈரானினுடைய எண்ணெய் கிணறுகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிறது தான் பொதுவாக பார்க்கப்படுது. அதே போல் அப்படி நடைபெற்றால் இஸ்ரேலினுடைய எண்ணெய் கிணறுகள், அதே போல் எண்ணெய் சுத்திகரிப்பு மையங்கள், அதே போல் பவர் ஸ்டேஷன்ஸ் இதை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்துவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தகவலும் தொடர்ந்து வெளியாகிட்டு வரதை நம்ம பார்க்க முடியுது. கடைசியாக நாம் எல்லாம் கவலைப்படக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு பார்க்கும்போது, இந்த காசாவின் மீதான தாக்குதலை இஸ்ரேல் இன்று வரை நிறுத்தவில்லை. ஓராண்டு முடிவடைந்து விட்டது அப்படிங்கிறது தான் ஒரு வேதனையான விஷயம். ஆனால் இஸ்ரேல் பார்க்கும்போது தொடர்ந்து ஒரு பள்ளிவாசலின் மீது குண்டு வீசி 20 பேரை நேற்று முன்தினம் கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 17 நபர்களை இஸ்ரேல் குண்டு வீச்சில் கொண்டிருக்கிறாங்க. புதிதாக காசாவில் இருக்கக்கூடிய பகுதிகளை நோக்கி அங்கெல்லாம் மீண்டும் ஹமாஸ் ரீக்ரூப் ஆகிட்டாங்க, ரீஆர்கனைஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி திரும்பவும் மீண்டும் இஸ்ரேல் படைகள் அந்த பகுதியில் நுழைந்து தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த செய்திகள் தொடர்ந்து வெளியாகிட்டு இருக்கு காசாவில். இன்னொரு தரப்பில் பார்க்கும்போது காசாவிலிருந்து அஸ்கலான் அப்படிங்கிற இஸ்ரேல் பகுதியை நோக்கி இன்றைக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை, ஹமாஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள் ராக்கெட்டை வீசியிருக்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது ஹமாஸ் அமைப்பு இன்னும் காசாவில் ஓராண்டுக்கு பிறகும் அவங்க ஆக்டிவாக இருப்பதை இந்த செய்திகள் எல்லாம் உறுதிப்படுத்தியிருக்கு. எனவே அதே நேரம் இஸ்ரேலினுடைய அந்த தாக்குதல், காசா மக்களின் மீதான அந்த தாக்குதலும் இன்னும் குறையாமல் இருக்குது அப்படிங்கிறது ஒரு வேதனைக்குரிய விஷயம். ஏன்னா லெபனான் மக்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அவங்க அங்கிருந்து சிரியாவிற்கோ அல்லது வேறு ஏதாவது நாடுகளுக்கோ வெளியேறுவதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது. ஆனால் காசா மக்களால் வெளி உலகத்திற்கு அவர்கள் செல்லக்கூடிய எந்த வாய்ப்புமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு திறந்தவெளி சிறைச்சாலையில் ஓராண்டாக அவங்க துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஓராண்டு நிறைவடைந்த இந்த நிலையிலையும் அவர்களுடைய துன்பங்கள் இன்னும் முடிவுக்கு வரல அப்படிங்கிறது மிகவும் வேதனையான விஷயம். அவர்களுடைய துன்பங்கள் முடிவுக்கு வர வேண்டும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பிரார்த்தனை செய்வோம். இது சம்பந்தமான செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.